குருவியை சோறு சாப்பிட்றதையும் தண்ணி குடிக்கிறதையும் பாருங்கோ. டெய்லி இந்த வேலை தான் பண்ணும். அந்த வீட்டில் இருந்துகிட்டே அணில், குருவி. அதனால் என் பொண்டாட்டி சோறும் தண்ணி டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க. நீங்களும் அதே மாதிரியா உங்கள் வீட்டு பக்கத்தில் இதுமாரி சோறை வைங்க, தண்ணி வைங்க. ஆனால் ஆள் பார்த்தா ஓடிடும். அணில் சாப்பிட்டுருக்காங்க பாருங்கள். அது இன்னும் பழகலை பாருங்கள். கொஞ்ச நாள் தான் ஆகுது. இப்போ தான் ஒரு 10 நாளாக தான் இது மாதிரி பழகிக்கிட்டு இருக்கு. நான் கொஞ்சம் நாள் ஆனால் எங்களுக்கு சுத்தமாக பழகி வந்துடும் மொத்தமாக. எவ்வளோ அருமையாக சாப்பிட்டுக்கிட்டு பாருங்கள். வீடு இங்கிட்ட மேலே லிண்டல் போடாமல் வச்சுருக்கோம். ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இந்த அணில் வந்து ஒரு நாள் எங்கள் வீட்டில் இந்த வாழை மரம் இருப்பாருங்களா, இதுலேருந்து ஒரு வாழைத்தாறு இருந்துச்சு. அதை பழுத்ததை வீட்டுக்குள்ளே வச்சுருந்தோம். அதை வந்து அந்த பழத்தை சாப்பிட வந்தது. அப்போதைக்கும் பாவுண்டு என் முன்னாடி இறக்க போட்டு அதுக்கு சோறும் தண்ணி வச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ அணில் மட்டும் இல்லை, குருவிகள் எல்லாம் வந்து சாப்பிடுது. ஆனால் எங்கள் வீட்டில் இதாக இருக்கான் பாருங்கள். இவன் இந்த குருவி காக்கா இதுக்கு வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே வரவே விட மாட்டான். இப்போ அவர் தூங்கிக்கிட்டு இருக்க காரணத்தினால அவங்கெல்லாம் வந்து அழகாக இறமேஞ்சிருக்கு இருக்கிறாங்க. இல்லைன்னா அவங்கள விட மாட்டாங்க. விரட்டி எடுத்துருவாங்க. ஆளை கண்டன ஓடுவாங்க. எடுத்துட்டியா? பாருங்க அணில் சாப்பிட்ற அழகா பாருங்க. அணில் இதுமாரி யாரை சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? இதை வச்சு பாருங்க. கை கொஞ்சம் ஆடுதுங்க, அதாங்க வீடியோ ஆடுது. எவ்வளோ அருமையாக சாப்பிட்டுக்கிருக்கு பாரு. அள்ளி அள்ளி இன்னும் 2 அணில் அங்கிட்டு தெரியுது. வந்துச்சுன்னு வச்சுக்க. அங்கே பார்த்தீங்களா ஒரு அணில் தாய் வீடியாக இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதுவும் வந்துடுவாங்க. கண்ணு நேரத்தில் அப்படின்னு பறந்துட்டாங்க பாருங்க. இது மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் ஏற உணவு அதுகளுக்கு வைங்க, தண்ணீர் வைங்க, அதுக்கு தேவையான உணவு வைங்க. மனுஷன் எனக்கு கையை கொண்டு எடுத்து சாப்பிடுறது. இதுக்கு முன்னாடி எங்களை கண்டாவே ஓடிடும். இப்போ நாங்கள் வீடியோ எடுக்கிறதையும் பார்த்துட்டு அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள்.
இந்த 10 நாள்லேயே எவ்வளோ அழகாக பழகிருக்குன்னு. இவ்வளோ அருமையாக சாப்பிட்டுருக்காங்க. அங்கே எப்படி அவ்வளோ அருமையாக சாப்பிடுது. இதுமாதிரி சாப்பிட்ற வீடியோ பார்க்குறதெல்லாம் நேருக்கு நேராக பார்க்குறதெல்லாம் ரொம்ப அபூர்வம்பா. ஆளை கண்டாலே ஓடும். எங்கள் வீட்டை சுற்றி இந்த ஒரு இவங்க தான் ஒரு அணிலை பிடிச்சது தான் தெரியும். அணில் செத்து போச்சு. நாங்கள் தண்ணியை ஊற்றி எவ்வளவோ காப்பாற்றி பார்த்தோம், காப்பாற்ற முடியலை. இப்போ அதுக்காக தான் இந்த இது பரிகாரம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 10 நாளாக தாங்க இது மாதிரியெல்லாம். இந்த வருங்க, இந்த வீட்டுக்குள்ளே இங்கே நெறிஞ்சி வாழைத்தாரு. இந்த ஜன்னல் ஓட்ட வழியாக வந்து இந்த இடத்துல ஒரு வாழைப்பழத்தை தண்ணிச்சிக்காருங்க. இப்போ எல்லாத்தையும் நாங்கள் தின்னுட்டோம். இது மட்டும் தான் இருக்குது மிச்சம். சரி, அணில் வந்து இப்படி தின்கிதே அப்படியே முன்னாடி ரொம்ப இறக்கப்பட்டு அந்த அணிலுக்கு இப்போ சோறு வைக்க ஆரம்பிச்சிருக்கா. நம்மளை கண்டுருச்சுங்க. உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நான் கொஞ்சம் இதாக போயிட்டேன். சரிங்க, அது வந்து திருப்பி வந்து சாப்பிடட்டும், அப்புறம் நம்ம வீடியோ எடுப்போம். பாய். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.